ஸோ பாலா சார் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? வென் இட் கம்ஸ் டூ ஒர்க் பண்ணும்பொழுது வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. நெறைய இந்த என்ன சொல்றது? பீப்பிள்லாம் வந்து கண்டிப்பா கோவப்பட்டா தான் அது வொர்க் அவுட் ஆகும் இல்லைங்களா? அந்த மாரி எதனா ஒரு சீன் கோவப்பட்டுருக்காருங்களா? இல்லையே. இல்லையா? நீங்க ஒர்க் பண்ணிருவீங்க டக்குன்னு. இல்ல. நான் அப்படியெல்லாம் கோவம் நான் எப்பயும் பார்க்கவே இல்ல. சில்லா தான் போயிருக்கு எல்லாமே. சின்னதா போயிருக்கேங்க. ஆ. நீங்க உங்க வேலை கரெக்ட்டா பண்ணிட்டா, சார் கூட அப்படியே நீட்டா சாஃப்ட் வேலைய முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சீனுக்கு போவாங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களோட ஸ்பேஸ் குடுப்பாங்க. நீங்க வேலை பண்ணாத மட்டும் தான் பண்ணலனா கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வரும். கேட்பாரு. ஆமா கேட்பாங்க. அவங்கள தானே எல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ஷாட் சூப்பர்மா ரோஷினி ஃபேன்டாஸ்டிக்கா பண்ணோமா அந்த ஷாட் ஏதாச்சும் ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. எனி ஒன் ஷாட். அந்த ஷாட் சினிமால இல்ல. அது கட் பண்ணிட்டாங்க. ஆஹா! எங்களுக்காக லைக் கிளிம்ஸ் மாரி சார் கிட்ட சொல்லி ரிலீஸ் பண்ணுங்க YouTubeல. யூ வில் சீ இல்ல அது ஆக்சுவலி. சாரோட இன்ட்ரெஸ்ட். பெர்மிஷன் குடுத்தாங்க. ஆனா அந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஸ்டொமக்ல இப்படி பண்ணிட்டு போ நீ அப்படி சொன்னாங்க. பண்றேன். ஓகே. ஆ இந்த அது மாதிரி. பண்ணேன். ஓகே. ஸோ பிஃபோர் வணங்கான், ஆஃப்டர் வணங்கான். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி வொர்க்ட் இன் செவரல் நெறைய இண்டஸ்ட்ரில நீங்க வொர்க் பண்ருக்கீங்க. ஸோ எப்படி இருக்க போகுது உங்களுக்கு பிஃபோர் வணங்கான், ஆஃப்டர் வணங்கான்? இந்த ஃபீலிங் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. வணங்கான் சைன் பண்றதுக்கு அப்புறமே ஒரு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா, அ இது ஒரு லக்கி படம்னு தான் சொல்றோம். எனக்கு கத்துக்கிறதுக்கு நெறைய விஷயம் கிடைச்சுச்சு. நெறைய நல்ல கேரக்டர் கிடைச்சுச்சு. நல்ல புரொடக்ஷன் ஹவுஸ்ல வரும் கிடைச்சது. இந்த படம். அண்ட் படமும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குது. நைஸ். அண்ட் பாலா சார். சூப்பர். எல்லாம் தாண்டி ஒரு பாலா சார் ஒரு பிராண்ட் நேம்ல நான் வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணா இதுக்கு அடுத்து என்ன வரும் அது எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா இந்த ப்ராசஸ்ல இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்த மொமெண்ட். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு ஹேப்பி. ஆமா. இது இன்னொரு 10 இயர்ஸ், 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த படம் பத்தி யோசிப்பேன்னு கண்டிப்பா வணங்கான் வணங்கான் இருக்கும். வரும்.